بسم الله الرحمن الرحيم. அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா கிபி 566 ஆண்டு சமா பின் அப்துல் ஷம்ஸ் அஷ்ஷமுஸ் பின் கைஸ் தம்பதியினருக்கு மகளாக அன்னை சௌதா பின் சமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். இவருக்கு அப்துல்லா பின் சமா என்ற சகோதரரும் உண்டு. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் சக்ரான் பின் அம்ர் என்பவரை மணம் முடித்திருந்தார். அவர் மூலமாக சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 5 அல்லது 6 குழந்தைகள் இருந்தன. இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்தில் ஏற்றவர்களில் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர். குறைஷிகளின் கடும் எதிர்ப்பு, அளவிலா தொல்லைகள் இவற்றையெல்லாம் மீறி அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவருடைய கணவர் சக்ரான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உண்மை மார்க்கத்தை ஏற்றார்கள். இதனால் தம் இனத்தவரான அப்துல் ஷம்ஸ் கூட்டத்தினரின் கொடுமைகளுக்கு ஆளானார்கள். கொடுமைகள் எல்லை மீறிய காரணத்தால் தங்களின் கொள்கையை காப்பாற்றிக் கொள்ள இரண்டாவதாக அபிசீனியா சென்ற குழுவோடு அவர்களும் சென்றார்கள். இதனால் குறைஷிகள் மற்றும் தம் சமூகத்தாரின் கொடுமைகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றார்கள். மக்காவில் எதிர்ப்பு குறைந்து மக்கள் இஸ்லாத்தில் இணைகிறார்கள் என்ற தவறான தகவலின் அடிப்படையில் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களது கணவர் சக்ரான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மக்கா திரும்பினார்கள். சில ஆண்டுகளில் சக்ரான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்தார்கள். 5 அல்லது 6 குழந்தைகளோடு அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையாக மக்காவிலே வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்து 3 ஆண்டுகள் கழிந்த நிலையில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட உஸ்மான் பின் மலூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துணைவியார் ஹவுலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் ஏன் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை திருமணம் செய்வது என்று வினவினார்கள். நீங்கள் விரும்பினால் கன்னியோ விதவையோ திருமணம் செய்யலாம் என்று பதிலளித்தார்கள். கன்னி யார், விதவை யார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வின் படைப்பில் உங்களுக்கு அதிக விருப்பம் உள்ள நபர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அவர்களின் மகள் ஆயிஷா கன்னி ஆவார். உங்கள் மார்க்கத்தை ஏற்று உங்களை பின்பற்றும் சௌதா பின்த் சமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விதவை ஆவார்கள் என்று ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள். அவ்விருவரிடம் என்னை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயார் ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று அல்லாஹ் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளையும் அருளையும் கொடுத்துள்ளான் என்றார்கள். என்ன விஷயம் என்று ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வினவினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை திருமணம் செய்ய எண்ணுகிறார்கள் என்று பதிலளித்தார். உடனே ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் இப்போது வந்து விடுவார், அவரை எதிர்பாருங்கள் என்று கூறினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தபோது ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடயத்தை எடுத்துச் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களது சகோதரர் மகள் திருமணம் புரிய ஏற்றவரா என்று கேட்டார்கள். இதை ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் தெரிவித்த போது, இஸ்லாத்தை ஏற்றதன் மூலம் நான் அவருக்கும் அவர் எனக்கும் சகோதரராகவும் அவருடைய மகள் எனக்கு திருமணம் புரிய ஏற்றவர்தான் என்று கூறி அனுப்பினார்கள். இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வைத்தார்கள். பின்னர் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்றார்கள். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை மக்காவிலே இருந்தவர். இலகுவாக ஹஜ் செய்ய முடியும் என்றாலும் அவர் வயது முதிர்ந்திருந்ததால் அதை கூட செய்ய முடியவில்லை. ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்ட அம்முதியவர் அறியாமை கால வழக்கப்படி நல்ல காளையாக அமையட்டும் என்று கூறிவிட்டு நீ யார் என்று வினவினார். ஹவுலா பின்த் ஹக்கீம் என்று ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளித்த பொழுது ஒரு மகிழ்ச்சி அடைந்தார். அல்லாஹ் நாடியவற்றை பேசினார். பின்னர் அப்துல்லாவின் மகன் முஹம்மது சௌதாவை பெண் கேட்கிறார் என்று கூறினார். அதற்கு அவர் கண்ணியமான பொருத்தம் என்றார். உம்முடைய தோழி சௌதா என்ன கூறுகிறார் என்று வினவிய போது அவரும் விரும்பவே செய்கிறார் என்றார்கள். பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரும்படி கூறி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து வைத்தார்கள். இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண விருப்பம் வெளியிட்ட பொழுது முந்தைய கணவர் மூலம் 5 அல்லது 6 குழந்தைகள் இருந்ததால் திருமணத்திற்கு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தயக்கம் காட்டியதாக கூறுகின்ற சில செய்தியும் ஹதீஸ் நூல்களிலே பதிவாக இருக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சமூகத்தில் சௌதா என்று சொல்லப்படும் பெண்ணை பெண் பேசினார். அப்பெண்மணி இறந்துவிட்ட தனது கணவர் மூலமாக 5 அல்லது 6 குழந்தைகள் பெற்றிருந்தார். திருமணத்திற்கு அவர் தயங்கிய பொழுது, என்னை திருமணம் செய்ய உம்மை தடுத்தது எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மனிதர்களே எனக்கு மிகவும் விருப்பமான உங்களை திருமணம் செய்வதை விட்டும் என்னை எதுவும் தடுக்கவில்லை. எனினும் என் குழந்தைகள் உங்களிடம் காலையிலும் மாலையிலும் வந்து அழுவார்கள். அவர்களின் உணவிற்காக வேண்டுமானால் உங்களுக்கு சேவை செய்கிறேன் என்று கூறினார். இதை தவிர வேறு எதுவும் உம்மை தடுக்கவில்லையா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவிய போது ஆம் என்று பதிலளித்தார்கள். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதாவை நோக்கி, அல்லாஹ் மீது அருள் புரிவானாக, அல்லாஹ் மீது அருள் புரிவானாக, குழந்தைகளை பெற்றுக்கொண்டு ஒட்டகத்தில் பயணிக்கும் பெண்களில் சிறந்தவர்கள் குறைஷி குலத்தில் உள்ள நல்ல பெண்கள் தான். அவர்கள் தம் சிறு குழந்தைகளை பேணி வளர்க்கிறார்கள், தன் கணவனின் சொத்துக்களை பராமரிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மது என்ற கிரந்தத்திலே 2774வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற செய்தியை ஹஜ் செய்துவிட்டு வந்தவுடன் அறிந்த அவரது சகோதரர் அப்து பின் சம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தாம் மண்ணை வாரி போட்டு கொண்டது எவ்வளவு பெரிய அறியாமை என்பதை அவர் அறிந்து கொண்டிருந்தார். அதற்காக அவர் வருத்தப்பட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விருவரில் யாரை முதலில் திருமணம் புரிந்தார்கள் என்பதிலே அறிஞர்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கிறது. சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆகிய இருவரில் திருமணம் மிக நெருக்கமான காலகட்டத்தில் நடந்ததால் இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. நாம் எடுத்து காட்டிய இந்த செய்திகள் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முதலில் திருமணம் செய்தார்கள் என்று கூறப்படுகிறது. எனக்கு பிறகுதான் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்னு கஸீர் உட்பட பல அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார் என்ற கருத்தை ஏற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனா சென்ற பொழுது அவர்களோடு சென்றார்கள். அங்கு வாழ்க்கையை தொடங்கினார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்த பொழுது அவர்களுக்கு அதிக வயதாக இருந்தது. மதீனாவிற்கு வந்தபின் இன்னும் வயது அதிகமானதால் அவருக்கு இல்லறத்திலே நாட்டம் குறைய தொடங்கியது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு நாளை ஒதுக்கியிருந்தார்கள். அவ்வாறு தனக்கு ஒதுக்கப்பட்ட நாளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் என்கின்ற செய்தி புகாரிலே 2593வது செய்தியாக பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சென்றார்கள். அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கனத்த உடலுடையவர்களாகவும் மெதுவாக நடப்பவர்களாகவும் இருந்ததால் முஸ்தலிபாவில் இருந்து மக்கள் புறப்பட முன்பு மினா செல்ல அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். எனவே அவர்கள் எல்லோருக்கும் முன்னால் மினாவிற்கு சென்று விட்டார்கள். ஒருமுறை சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வெளியே சென்ற பொழுது அவர்களை தெரிந்து கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் வெளியே வராமல் இருக்கலாமே என்று கூறினார்கள். அப்போது அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக தம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வெளியே செல்லலாம் என்ற அனுமதியை அல்லாஹ் வழங்கியிருந்தான். தன் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள சௌதா பின் சம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவில் வெளியே சென்றார்கள். அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் சௌதாதான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் சௌதாதான், நீங்கள் எங்களை விட்டு மறைத்துக் கொள்ளவில்லை என்று கூறினார்கள். சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விபரத்தை சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அறையில் இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களின் கையில் எலும்பு துண்டொன்று இருந்தது. இந்த நிலையிலேயே வஹி வரத் தொடங்கியது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் வெளியே செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளீர்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரிலே 5237வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தர்மம் செய்வதிலும் வள்ளலாக திகழ்ந்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஆட்சியின் பொழுது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு பை நிறைய வெள்ளி நாணயங்களை கொடுத்து அனுப்பினார்கள். இதை பார்த்த அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இது என்ன என்று வினவினார்கள். வெள்ளி காசுகள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள். பெரிச்சம்பளப்பை போன்றல்லவா தெரிந்தது என்று கூறிவிட்டு அதை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள்.
எல்லா வகையிலும் சிறப்பு பெற்று திகழ்ந்த அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, கூர்மையான அறிவும் திடமான மனமும் கொண்ட சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர வேறு எந்த பெண்ணை பார்த்தும் அவராக நான் இருக்க வேண்டும் என்று விரும்பியதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே 2899வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சமைக்கப்பட்ட ஹரீராவை இனிப்பு பொருள் கொண்டு வந்தேன். அப்பொழுது எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் நின்ற சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், நீங்களும் சாப்பிடுங்கள் என்றேன். அவர்கள் மறுத்தார்கள். நீங்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டும், இல்லையெனில் உங்கள் முகத்தில் இதை பூசி விடுவேன் என்று. அப்போதும் அவர்கள் மறுத்தார்கள். நான் என் கையை அந்த இனிப்பு பண்டத்தில் நுழைத்து அதை அவர்கள் முகத்தில் பூசினேன். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பிடித்து கொண்டு சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் அவர்களை நோக்கி, நீயும் ஆயிஷா முகத்தில் பூசு என்று கூறினார்கள். அவர்கள் என் முகத்தில் பூசிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து பல ஆண்டுகள் கழித்து கிபி 632ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தின் கடைசி வருடத்தில் மரணமடைந்தார்கள். ஹதீதுகளில் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த செய்திகள் 5 மட்டுமே. அதில் ஒன்று புகாரியிலே 6686வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பினை இன்றைய காணொளியிலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நபித்தோழர் வரலாற்றில் மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.